அது யோசுவா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கொஞ்சம் குயிக்கா வாசிங்க பார்க்கலாம். யோசுவா. அப்பொழுது யோசுவா எப்னேனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? எபிரோனை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆமென். நேற்று இரவு நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை இதுதான். ஐயா, எபிரோனை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். எப்பயுமே ஒரு வார்த்தைக்கு நான் 3 முறை அல்லது 4 முறை நான் கன்ஃபர்மேஷன் வாங்குவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. உங்கள் எல்லாரை விட நான் முட்டாள் என்பது எனக்கு தான் தெரியும். ஆனால் என்னை நிரப்பின அபிஷேகம் 30 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பல இடங்களுக்கு கொண்டு போய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நைட்டு முழுசும் இந்த எப்ரோனை குறித்து யோசனை பண்ணிகிட்டே படுத்துட்டேன். அப்படியே தூங்கிட்டேன். ஆமாம், காலையில் எழுந்து என்னுடைய மொபைல் எடுத்து நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரு பரிசுத்தவான் எனக்கு அனுப்பியிருந்தார், எப்ரோனை நீ சுதந்தரிப்பாய். எனக்கு அப்போ தான் ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வந்தது. என்னன்னா, கர்த்தர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். ஆமென். எப்ரோன் என்பது சுதந்திரம் என்ற அர்த்தம். நீங்கள் சுதந்திரத்தோடு வாழ்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் விடுதலையை சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் நன்மையை சுதந்தரிப்பீர்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேலான காரியங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்ரோனை சுதந்தரிப்பாய். ஆமென். யோசுவா காலேபை அழைத்தான், அவனை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தான், நீ எப்ரோனை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ எப்ரோனை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த திருச்சபை ஒரு எப்ரோனை சுதந்தரிக்கும். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான போதகர் ஐயா குடும்பத்தை குறித்த ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு எனக்கு வந்துருச்சு. ஆமென். நான் நிறைய பரிசுத்தவான்களை பார்க்குறேன். இந்த பூமியில் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு வாரம் ஒரு இடத்துக்கு நான் போகிற ஆள். ஆமென். அப்போ எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர்கிட்ட பழகியிருப்பேன், எத்தனை குடும்பங்களை பார்த்துருப்பேன், எத்தனை குடும்பத்தினுடைய அவருடைய தரிசனங்களை பார்த்துருப்பேன் இல்லையா? உங்களை விட எனக்கு அனுபவம் அதிகம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பல ஊர் தண்ணி குடிச்சிருக்கிறேன், பல ஊர் பேயோட போராடி இருக்கிறேன். ஆமென். பல வியாதியஸ்தர்களை பார்த்துருக்கிறேன், பல பலவீனர்களை பார்த்துருக்கிறேன், படித்தவர்களை பார்த்துருக்கிறேன், பட்டதாரிகளை பார்த்துருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பல பெரிய அப்போஸ்தலர்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தரை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்து கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஐயாட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் முந்தா நாள் உட்காந்து என்கிட்ட பேசுகிறார். அதாவது அவருடைய நிறைய தேவைகள் அந்த குடும்பத்தில் இருக்குது. நிறைய தேவைகள் அந்த குடும்பத்தில் இருக்குது. பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும். இன்னும் திருச்சபையினுடைய எஸ்டாப்ளிஷன் இருக்குது. அவருக்கும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் 64 ஐயா 64 65 69 எப்பா சாமி சோத்திரம். அந்த நாள் வரை நான் உயிரோட இருப்பேன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் 29 வருஷம் நான் ஓடினா தான் அவரை பிடிக்க முடியும் நான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், 69 வயசு. இந்த 69 வயசில் ஐயோ பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல ஒரு வர நம்மையிலேயே இன்னும் என் பிள்ளைங்க செட்டில் ஆகலை. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அவர். அதான் தேவ மனுஷன். அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த பொண்ணை குறித்து கவலைப்படுறாரு. இந்த உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு உட்காந்துருக்காரு. ஐயா, எனக்கு இந்த முத நாள் கூட அந்த மகளை நீங்கள் தொட்டு ஜெபம் பண்ணீங்க, அந்த மக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த மக தேவ பிரசன்னத்தை உணர்ந்துச்சியா, அது எனக்கு சந்தோஷமா, அதுதாங்க வேணும். ஆமென். யோசுவா 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். 3 காரியங்கள் சொல்றேன். 14:8. என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய
கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். யாருக்கு எப்ரோன்? உத்தமமாய் பின்பற்றுகிற கூட்டத்திற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமமாய் பின்பற்றி வந்தேன். என்னோடு கூட வந்த சிலர் பலர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். சில ஊழியங்கள்ல ஆத்துமாக்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுவாங்க. சிலருடைய ஊழியம் உத்தம ஜனங்களை பெத்து போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. யோவானுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால் உத்தமமான மனுஷர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தினவன். ஆமென் சொல்லுங்களேன். உத்தம ஜனத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினவன். என் அன்பு தேவ ஜனமே, காலேப் சொல்றான், என்னோடு கூட வந்த ஜனங்கள், என்னோடு கூட வந்த என்னுடைய சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ உத்தமமாய் அவரை பின்பற்றி வந்தேன். இங்க உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த ஆலயத்துக்கு வரீங்களே, இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை பார்க்குறீங்களே, எத்தனை பேர் உத்தமமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம்? எத்தனை பேர் உத்தமமாய் கர்த்தருக்கு நாம் நன்றியோடு கூட வாழ்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், என்னுடைய எல்லா தேவைகளிலும், எங்கள் ஊழியத்தில் கிட்டத்தட்ட 70-80 குடும்பங்கள் உண்டு. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் பெரிய பெரிய காரியங்களை மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆமென், அல்லேலூயா. நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், என்னுடைய பிரச்சனையான நேரங்கள்லாம் நான் எதிர்பார்க்கிற 1-2 பேர் தான் என் கூடவே வருவாங்க. பாக்கி எல்லாம் விசாரிப்பாங்களே ஒழிய கிட்டக்க வரமாட்டாங்க. எல்லாம் கவனிக்கணும். அந்த காலத்திலையும் அப்படிதான் இருந்தான். யோசுவா காலத்திலையும் அப்படிதான் இருந்தான். மோசே காலத்திலையும் அப்படிதான் இருந்தான். காலேபும் அதுதான் சொல்றான், என்னோடு வந்தவர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ. அப்போ எப்ரோனை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா நீங்க உத்தம இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். உத்தமத்தை பார்க்கிற ஒரு இறைவன் கர்த்தர் நல்லவரும் அவர் உத்தமமாயிருக்கிறார். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 16:8 அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். நீதிமொழிகள் 11:3 சொல்லுது, செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும். உத்தமமான ஒரு இருதயம், உத்தமமான ஒரு விசுவாச வாழ்க்கை, உத்தமமான ஒரு ஊழியம், உத்தமமான ஒரு நடக்கை, உத்தமமான ஒரு அணுகுமுறை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எப்ரோனை சுதந்திரிக்கணும்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமமாய் பின்பற்றி வந்த காலே. கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் உண்மையா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உண்மையா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். என்னங்க கரைய பண்ணாங்க? எப்படி கரைய பண்ணாங்க? நீங்க என்னங்க புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் இருக்கிறது, வாசிங்களேன். இல்லைன்னா யோசுவா படிங்க. யோசுவா 14:9 கொஞ்சம் வாசிங்களம்மா. அந்நாளில் மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். பாருங்களேன், நீ உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியால் இந்த தேசம், இந்த ஜனம். நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி பேசுகிறோம்? கை வைத்து காட்டுங்க. ஒருத்தருக்காவது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இந்த இயேசுவை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, யாருமே இல்லை பாருங்க, 2 பேர் தான் சொல்கிறாங்க. ஆமாம், பாக்கி எல்லாம் என்ன செய்கிறோம்? வர்றோம், அட்டன் பண்ணுறோம், போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்கிற வாழ்க்கையை பார்த்து அங்கே அவரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற வாழ்க்கையை பார்த்து அவரை விட்டுறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். உத்தமமாய் நம்ம பின்பற்றணும். ஆமென். என் ஆண்டவர் என்ற தெளிவாக சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த உத்தமம் இல்லை. நிறைய பேருடைய சபைகளில்
இந்த உத்தமம் இல்லை. நிறைய பேருடைய பர்சனல் லைஃப்ல இந்த உத்தமம் இல்லை. நிறைய பேருடைய அணுகுமுறையில இந்த உத்தமம் இல்லை. மோசே சொன்னாரு, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தான்ப்பா சொந்தம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்களேன் 10வது வசனம் படிங்க. அதுல இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். அந்த வார்த்தையை மோசேயோடு சொன்னார். பாருங்களேங்க, 45 வருஷம் அந்த வார்த்தை டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? சிலர் தான் அந்த வாக்கு தத்தத்தை கெட்டியா பிடிச்சுப்போம். ஆமென் சொல்லுங்க. சிலர் அந்த வார்த்தையை கெட்டியா பிடிச்சுப்போம். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்து முடித்துருவாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை என்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய உத்தமத்தை பார்க்கிறார். வாக்குத்தத்தங்கள் இருக்கும், வார்த்தைகள் உண்டு. ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசங்கள் உனக்கு முன்னாடி இருக்கும். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரம் உனக்கு முன்னாடி இருக்கும். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மை உனக்கு முன்னாடி இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பாரு. அவர் சொன்னதை கேட்டு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னாகமம் புத்தகத்துக்கு வாங்களேன். பைபிள்ல போட்டிருக்கு 13ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். நாங்கள் போய் அந்த தேசம் பாருங்களேங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா அது நல்ல தேசம் சொன்னாரு. ஆனா இந்த 10 பேர் என்ன சொல்றான்? அது குடிகளை பட்சிக்கிற தேசம். நம்பிக்கை இல்லை பிரதர். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நல்லதுன்னு நம்புற அந்த எண்ணம் எனக்குள்ள இல்லை. கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார், நான் ஜெயம் பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற வைராக்கியம் எனக்குள்ள இல்லை. கர்த்தர் சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுற? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுற? என் அன்பு தேவ ஜனமயம். சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான் பாருங்க பின்னாடி. ஆமா, அவன் பிறந்த உடனே குழந்தையா பிறந்தான். பிறக்கும் போது அவனுடைய உடம்பெல்லாம் வெள்ளை தழும்புகள் நிறைந்து பிறந்தான். முதுகுல அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா வெள்ளையா இருந்தது, அப்படியே வெள்ளை வெள்ளை வெள்ளையா இருந்தது. குழந்தைய வாங்கி பார்த்தேன். டாக்டர் சொன்னாங்க, என்னன்னு தெரியல, பிள்ளைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, இது போக போக சரியாயிடலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னாங்க. நல்லா கவனிக்கணும். குழந்தை பிறந்துச்சு, பெட்டில் அட்மிட் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் அடுத்த நாள் 2 நாள் லீவ் போடுறேன். போயிட்டு அங்கே உட்காந்து நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆண்டவரே, அவனுக்கு காட்ஸ்ன்னு நீங்கள் தான் பேர் கொடுத்தீங்க. வயிற்றில் இருக்கும் போதே அது ஆண் குழந்தை நீங்கள் தான் சொன்னீங்க. அவனுக்கு காட்ஸ்ன்னு பேரும் நீங்கள் தான் கொடுத்தீங்க. இப்போ பிள்ளையோட முதுகில் வெள்ளை தழும்பா இருக்கு. எனக்கு தெரியாதுப்பா, என் ஊழியத்தில் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறீங்க. தேவன் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். குழந்தை, பச்சை குழந்தை, 2 நாள் 3 நாள் குழந்தை. அது அப்படியே உட்கார்ந்து கண்ணிலேயும் தண்ணியா ஊத்திக்கிட்டே இருந்தேன். நான் எப்படி தைரியமா நின்று பிரசங்கம் பண்ண முடியும்? நான் எப்படி தைரியமா நின்று நான் பேச முடியும்? இயேசு நல்லவர் தானே எப்படி சொல்ல முடியும்? அந்த ஸ்கூல்ல உட்காந்து அன்னைக்கு முழுசும் நான் அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தேன். தேவன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல் நாள் செய்தி, கர்த்தர் கடாட்சிப்பார், பரிதாபம் கொள்ளுவார். சரியா அந்த ராத்திரி புள்ள தூங்குனா, நம்ப மாட்டீங்க, பலிபடத்தில் என்ன பேசுறேன், அடுத்த நாள் காலையில அவனுடைய தோல் எல்லாம் நார்மலா இருந்ததை நான் பார்த்தேன். அந்த ராத்திரி என்ன நடந்ததுன்னே தெரியல. வாக்கு தத்தத்தை விசுவாசியாத 10 பேர் எப்ரோனை சுதந்தரிக்கவில்லை. வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்த 2 பேர் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் தெரிந்தபடியினாலே கர்த்தர் எப்ரோனை அவர்களுக்கு கொடுத்தார். கையை தட்டி நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், வாக்கு தத்தத்தை நீங்கள் உத்தமமாய் நம்புங்க. வாக்கு தத்தம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. வாக்கு தத்தம் என்பது இந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல. இந்த வாக்கு தத்தத்தை உத்தம இருதயத்தோடு, ஆமென், உத்தம உள்ளத்தோடு நீங்கள் எப்பொழுது பின்பற்றுகிறீர்களோ, எப்பொழுது அதை நம்புகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுவார், உத்தமமாய் நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள். என்னாகமம் 13:33 படிச்சீங்கன்னா அங்கே ராட்சத பிறவியான
ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல நாங்கள் இருந்தோமே. எப்படி கரைய பண்ணாங்க பாத்தீங்களா? எப்படி கரைய பண்றாங்க பாத்தீங்களா? எவ்வளோ பிரச்சனையோட எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஐயா, எவ்வளோ பிரச்சனையோட ஃபோன் பண்ண, ஐசியூல இருந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒன்றும் ஆகாது, இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். அந்த வார்த்தை எத்தனையோ குடும்பங்களை தேர்த்திருக்கு. அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, அவ்வளோ கலக்கத்தோட கண்ணீரோட இந்த அண்ணனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம். அண்ணன் சொன்னாங்க, கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னாங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி வந்தது. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நல்ல தேசம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நல்ல பங்கு என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை உத்தம இருதயத்தோடு, முழுமையான சிந்தையோடு, முழுமையான இருதயத்தோடு அதை அப்படியே நம்பி பாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? சபையார் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து அழுகுறாங்க. என்ன சொல்லி அழுகுறாங்க தெரியுமா? ஐயோயோ, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, இல்லை ஐயோயோ எங்களுக்கு நல்ல உணவு அங்கே கிடைச்சிச்சே, நல்ல ஒரு ஆசீர்வாதமா நாங்கள் இருந்திருப்போமே, பல விஷயங்கள் சொல்லி அழுதிருப்பாங்க இல்லையா? ஆனால் காலேபும் யோசுவாவும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சொன்னாங்களாம், அழுது சொன்னாங்களாம், அந்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நமக்கு நம்மேல் பிரிய வைத்தால் அதை நமக்கு தருவார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த நெய்வேலியில் இருக்கிற இந்த பகுதியை தேவன் உங்களுக்கு சுதந்திர வீதமாய் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இடம் காலியா இருக்க கூடாது. ஆத்துமாக்களால் இந்த இடம் நிரம்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுக்கிற தேசம் நல்ல தேசம். எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. அவங்க பாருங்களேன், நம்புனாங்க, விசுவாசிச்சாங்க, சட்டையை கிழிச்சுக்கிட்டு, அப்படின்னா என்னன்னா அர்ப்பணிச்சு, இல்ல 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 இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, தேவன் எனக்கு கொடுத்திருந்தார்னா அது நல்லதா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்த காலேப் எப்ரோனுக்கு சொந்தமாய் மாறினான். அல்லேலூயா. நீங்க நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், உத்தமமாய் பின்பற்றி பாருங்கள், உத்தமமாய் இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில தெய்வம் கானானை கொடுப்பார், எப்ரோனை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நல்ல தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார், நல்ல ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுப்பார், நல்ல ஒரு மேன்மையை உண்டு பண்ணி கொடுப்பார், நல்ல ஒரு வசதியை உண்டு பண்ணி கொடுப்பார். ஆமென். இருதயத்தை கரைய பண்ணாதீங்க, உங்களுடைய மனைவியினுடைய இருதயத்தை கரைய பண்ணாதீங்க. ஆமென். ஆமா. ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவருடைய வாழ்க்கையில அவங்க நடந்து போனாவே அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அவர் ட்ரெயின்ல போனார்னா அந்த ட்ரெயின் எந்த பக்கம் போகுதோ அங்க இருக்கிற ஜனங்கள் பாவ உணர்வடைந்த ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சோகம், ஒரு பெரிய ஊழியத்தில் ஒரு பெரிய இழப்பை அந்த மனுஷன் சந்திச்சார். அவருடைய புத்தகத்தில் நான் படித்தேன், அவர் அப்படியே கையை வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டாராம். ஒரு ஊழியத்தில் ஒரு பெரிய இழப்பு. ஊழியக்காரங்களுக்கு என்ன தெரியுமா ஐயா? குடும்பம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுதுன்னு நினைப்பாங்க, ஊழியம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது ஏன்னா தகப்பனுடைய இருதயம் அது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த மனுஷன் அப்படியே கையை அப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரான். மூணாவது நாள் பார்த்தாங்க, ஒரு நாள் மனைவி பார்த்தாங்க, ரெண்டாவது நாள் மனைவி பார்த்தாங்க, மூணாவது நாள் மனைவி ஒரு மாலை வாங்கிக்கிட்டாங்க, கையில் பன்னீர்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நிறைய பூலாம் எடுத்துக்கிட்டாங்க, கிளம்புனாங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் கேட்டாரு, எங்கே கிளம்பிட்டேன்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இயேசுநாதருக்கு அடக்காராதனை பண்ண போறேன்னாங்க. என்ன சொன்னாங்க? இயேசுநாதருக்கு அடக்காராதனை. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ பைத்தியமா? அவருக்கு எப்படி அடக்காராதனை? அந்த அம்மா சொன்னாங்களா, நீர் 3 நாளும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இயேசுநாதர் செத்து போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் நீர் ரொம்ப கவலையோட இருக்கிறீர்? நான் போய் அடக்காராதனையாவது பண்ணிட்டு வந்துடுறேன். என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் சில பேர் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி, இல்லை
என் அன்பு தேவ ஜனமே, எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை துன்பங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை இடர்கள், எத்தனை இக்கட்டுகள் உங்கள் வாழ்விலே வந்தாலும் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நீ ஈஸியா நின்று பிரசங்கம் பண்ணிட்டு, ஐயா நாங்க படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும். எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 10.7 அவங்களுடைய கிரியாட்டின், 10.7 அவருடைய கிரியாட்டின் லெவல். பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு கிட்னி சென்டரில் அட்மிட் பண்ணணும். 1500 பேஷண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. எவ்வளோ பேர்? 1500 டயாலிசிஸ் பேஷண்ட். அதில் எங்கள் அம்மாவுடைய பேரும் சேர்க்கப்பட்டது, கிரேஸ் விக்டோரியா. ஆமாம், டாக்டர் சொன்னார், இங்கேருந்து நாங்கள் கொண்டு போகும்போது ஸ்ட்ரக்சரில் கொண்டு போனோம். சுயநினைவு இழந்து தான் அவர்களை கொண்டு போனோம். காலெலாம் இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு, கையெல்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. அவ்வளோதான். அவங்க டெட் பாடி, ஏறக்குறைய டெட் பாடி 90% டெட்டு கொண்டு போனோம். பாருங்க, கரெக்டாக ஒரு மாதம் அந்த நாட்களில் எனக்கு தினம் வாரம் ஊழியம் இருக்குங்க. நான் வீட்டில் இருக்கிறது தான் அரிது. வெள்ளி சனி ஞாயிறு ஆனால் வீட்டுக்கு போய் ஊழியத்தை கிளம்பிடுவோம். நான் பாக்கி நேரங்கள் எல்லாம் ஈவினிங்கில் கிராம ஊழியம் பண்ணுவோம். சும்மாவே இருக்க மாட்டேன். நான் ஏதாவது போய் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ கரெக்டாக 1 மாத காலங்கள் ஊழியமே எனக்கு புக் ஆகலை. நான் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னது எல்லா வாரம் புக் ஆகிடுச்சு, அந்த 4 வாரம் இல்லையே, யாரும் நம்மளை கூப்பிடவே இல்லையே, சரி சும்மா இருக்க வேணாம், நம்ம ஊழியத்தை செய்வோம். கரெக்டாக அந்த 4 வாரத்தில் தான் என் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். டாக்டர் சொல்லிட்டாரு, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, இவங்க ட்ரீட்மெண்ட் செட் ஆகலை, அதனால் டயாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவருடைய ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிட்டுச்சுன்னா இவங்க லைஃப் லாங் டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருக்கணும். அப்போது நம்முடைய சேனலில், நம்பிக்கை சேனல், தமிழன் சேனலில் என்னுடைய செய்தி வந்துக்கிட்டு இருக்கும். மாதத்துக்கு அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 நாங்கள் பணம் கட்டி ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை. கிராம ஊழியங்கள் இருக்குது, மிஷனரிகள் இருக்கிறாங்க. என்னுடைய வருமானத்தில் இதுவரைக்கும் சொல்கிறேன், ₹1 கூட நான் எனக்காக எடுத்து வச்சதே கிடையாது. என்னுடைய வருமானங்கள் எல்லாத்தையும் நான் ஊழியத்தில் தான் போட்டுக்கிட்டு வரேன். இப்பையும் போடுறேன், இனிமேலும் போட்டுக்கிட்டு தான் வருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக தான் கடினமாய் வேலை செய்து உழைத்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, அப்போ யோசிச்சு பார்த்தேன், எப்படி முடியும், எப்படி ஈடுகட்ட முடியும். இன்னைக்கு டயாலிசிஸ் ஈஸியாக போயிடுச்சு. அன்னைக்கு எங்கேயாவது ஒன்று தஞ்சாவூர், திருவாரூர், பாண்டிச்சேரி, கடலூர் தான். சிதம்பரத்தில் கூட டயாலிசிஸ் கிடையாது அன்னைக்கு. ஆமாம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், வாரத்துக்கு 2 டயாலிசிஸ் சொல்கிறாரே, எப்படி நம்மளால் முடியும்? ஊழியம் இருக்குது, மற்ற காரியங்கள் இருக்குது. உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா ஐசியூவில் இருக்கிறாங்க, வெளியில் நான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். என் ஊழியத்தில் எவ்வளோ பேரை சம்பாதிச்சேன், யாரும் வந்து என்னை விசாரிக்க கூட இல்லை. அந்த நாளில் நான் தனியாக உட்காந்துருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் பேசினார், என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற, எந்திரிச்சு வீட்டுக்கு போ, என்னை நோக்கிப்பார். சில தரிசனங்களை நான் பார்த்தேன். அந்த நாள் வீட்டுக்கு வந்தேன், வரும்போதே ஃபோனில் தொடர்பு கொண்டுட்டே வந்தேன்ப்பா, ஜெபம் பண்ணுறதுக்காவது வாங்கப்பா. ஒரு 22 பேரை சேர்த்து வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். என் அன்பு தேவ ஜனமே, அடுத்த நாள் காலையில் டாக்டர் ஆச்சரியப்படுற அளவு என் தாயாருடைய கிட்னி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் பொய் சொல்லலை. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டுகள் ஆயிடுச்சு. டயாலிசிஸ் இல்லாமல் என் தாயார் இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உயிரோடு இருக்கிறாங்க. டாக்டரை ஆச்சரியப்படுற அளவு இன்னைக்கு கிட்னி கிரியாட்டின் லெவல் 1.2 தான் இருக்குது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். உத்தமமாய் பின்பற்றிப்பார், உத்தமமாய் கர்த்தருக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சுப்பார். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தனியாக விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, உங்களுடைய அறிவு கேட்டி செயல்படாதீங்க. ஆண்டவருடைய அறிவுக்கு உன்னை விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவருடைய ஞானத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? எவ்வளோ சாட்சிகள். என் என்னுடைய மனைவிக்கு ஒரு கொடூரமான வியாதி வந்தது, உலகத்தில் வரக்கூடாத வியாதி வந்தது. எனக்கு தெரியும், இது ஏதோ எனக்கு ஒரு பெரிய செக், ஏதோ எனக்கு ஒரு பெரிய செக் பாயிண்ட். இது அந்த நேரத்தில் தான் மலேசியா ஊழியங்கள் எல்லாம் ஓப்பன் ஆனது. என் தம்பி வில்லியம்ஸ் தான் என் மனைவியோட ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நான் போயிட்டேன். எப்படி இருந்திருக்கும் என் இருதயம்? யோசனை பண்ணி பாருங்க. ரிப்போர்ட் என்னவான்னு வரும், எப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? என் அன்பு தேவ ஜனமே, டாக்டர் சொன்னாரு, இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா இறந்து போயிடுவாங்கன்னாரு. ஆனால் கர்த்தர் பூரண சுகத்தோடு என்னோட ஊழியத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏறத்தாழ 7 ஆண்டுகள். ஆமென் சொல்லுங்களேன்.
உத்தமமாய் பின்பற்றி பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உத்தமாய் பின்பற்றினார், உத்தமமாய் பின்பற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு நம்பினா, அந்த வாக்குத்தத்தத்தில் விசுவாசம் வச்சான். ஆமென். ஆமா, குஜராத்தில் ஒரு 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 பீல் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியர் செய்யும்படி ஒரு ஊழியக்காரனை நாங்கள் ஏற்படுத்தினோம். பாருங்களேன், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிவாசி, படிப்பறிவு இல்லாதவர்கள், சுயாதீனர்களாய் அவர்கள் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கும் ஊழியம் நடக்குது. ஒரு 65 பேரை ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மே மாதம் லாஸ்ட்டில் நான் போய் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆமென். அந்த மனுஷன் திருமணமாகாமல் இருந்தார். அங்கே இருந்த அந்த பருத்திக்காடு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக, அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு விடோ, அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அவங்க கணவனார் மரித்து போனார். எனவே இந்த மனுஷன் இறக்கப்பட்டு அந்த அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டார். எங்களுடைய மிஷினரி பாருங்களேன், ஒரு நாள் ராத்திரி அந்த ஃபுல்லாக பேண்ட் போட்டு தான் அங்கே வேலை செய்வாங்க. எங்கேயாவது அவங்க பேண்ட்டு தைக்கலாம் காசு இருக்காது, யாராவது கொடுக்குறத வாங்கி போட்டுக்கிட்டு வேலை செய்வாங்க. ஏன் பேண்ட் போட்டு வேலை செய்கிறாங்கன்னா, அங்கே இந்த நட்டுவாக்களி, பெரிய பெரிய நட்டுவாக்களி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 3/4 அடி இருக்கும். நம்ம இங்கே பார்க்குற சைஸ்லாம் இருக்காதுங்க. அங்கே வெறும் கண்ணுங்கிறேன்னு இருக்கும். ஒரு 3/4 அடி சைஸில் 1 அடி சைஸ் இருக்கும். அது வந்து நிறைய இருக்கும் அந்த இடத்துல. ஒரு தடவை கடிச்சிட்டாவே இறந்துருவாங்க. ஒரு நாள் இவர் ராத்திரி வீட்டுக்கு வந்து பேண்ட்டை அந்த ஹேங்கரில் தொங்க போட்டு தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து பேண்ட் போட்டு பருத்திக்காடு போகலான்னு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடு ஃபுல்லாக, நான் சொல்கிறது பொய் கிடையாது, உண்மை, அந்த மனுஷன் சொன்ன சாட்சி, அங்கிருந்து வந்த சாட்சி. எனக்கு போடும்பொழுது உள்ளே இருந்த நெட்வொர்க்லேயே 6 இடத்துல கொட்டிடுச்சு. எத்தனை இடத்துல? 6 இடத்துல. நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னா குறைஞ்சது 4 கிலோமீட்டர் அந்த காட்டை தாண்டி தான் வெளியில் வரணும். அது நடுவில் தான் ஊழியம் நடக்குது. 4 கிலோமீட்டர் வரணும். சைக்கிள் இருக்காது, பைக் இருக்காது, எந்த ஃபெசிலிட்டி கிடையாது. யாருடைய அது உதவியோடு தான் அவங்க வெளியில் வரணும், அந்த ஓனரோட உதவியோடு தான் வெளியில் வரணும். விடிய காலம் 4 மணிக்கு. நல்லா கவனிக்கணும். வலி தாங்க முடியல, கதறி அழுகுறாரு அந்த வீடோ, அந்த அம்மா. நான் போகும்பொழுது ஜபன் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஏதாவதுன்னா அந்த ஜபனை யூஸ் பண்ணுங்க அப்படி. ஏன்னா படிப்பறிவு கிடையாது, ஆண்டவரை பற்றி அந்த அளவு அறிவு கிடையாது. அப்போ தான் அவங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. இயேசு நல்லவர்னு சொல்ல தெரியும், அவ்வளோதான். பாருங்களேன், விசுவாசத்தோட அந்த எண்ணெயை எடுத்து இந்த காலில் தேய்க்க ஆரம்பிச்சாங்களா அந்த அம்மா. ஒரு தடவை கடித்தாலே நுரை தள்ளி செத்து விடுவார்கள். அவ்வளவு விஷம் வாய்ந்த அந்த நெட்வொர்க்களே 6 இடத்துல கடித்தும் எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இன்னைய வரைக்கும் உயிரோடு இருந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். நான் சொல்வது பொய் அல்ல. என் அன்பு தேவ ஜனமே, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு, அழைப்பு நமக்கு உண்டு. அந்த வார்த்தையில் விசுவாசத்தோடு இருந்து நான் முன்னேறி போவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்றார், அந்த எப்ரோனை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது ஒரு காரியம், ஏன் இந்த எப்ரோனை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால், என்னாகமம் 14:24 கொஞ்சம் வாசிங்களேன், குயிக்கா வாசிங்க, டைம் இல்லை. வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால், போதும் போதும், அவன் எப்படிப்பட்டவன்? வேறு ஆவியை உடையவன். கிறிஸ்தவர்கள் வேறு ஆவியை உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தான் மாதிரி நாமளும் என்ன செய்யக்கூடாது? ஐயா சொன்னார், காசு வாங்கிட்டு ஓட்டு, உனக்கு எம்மம் கொடுத்தாங்க 2000 ரூபா பாருடியத்தா, எனக்கு 1500 ரூபா தான் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களோட போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆமென். வேற ஆவி உடையவர்களாய், வேற ஆவி. ஒரு பிரச்சனை நேரா சபைக்கு வான்னு சொல்ல பழகணும். அங்க டாக்டர்கிட்ட போன்னு சொல்லக்கூடாது. முடியாத பட்சத்துக்கு வேணா எங்கேயாவது போயிட்டு வரட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரால முடியாத இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குதா? இல்ல. அவர்கள் வேறு ஆவி. அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க தான் விசுவாசமா வாழ்வாங்க. பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க தான் விசுவாசமா நடப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரிசுத்த ஆவியினால நாம நிரப்பப்படணும். பைபிள் சொல்லுது, எஸ்ஐயா 63:12, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்ம நடுவில் யார் இருக்கா?
ஏன் நான் தலையில் கை வச்சா கீழே விழுவுறாங்க? யூடியூப் சேனலில் போய் பாருங்க, இன்னும் பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்கும். ஆமாம், இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க. ஆமாம், கையை தட்டினா கையை தட்ட மாட்டீங்க. சிஎஸ்ஐ விட மோசமாக இருக்குது சோத்திரம், ஏஎல்சியை விட மோசமாக இருக்கும். நாங்கள் பல சிஎஸ்ஐ பார்த்தாலும், நாங்கள் பல ஏஎல்சி பார்த்தாலும், பல ஐஎல்சி பார்த்தாலும், ஏன்னா நானே டிஎல்சி தான். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் யார் எப்படி இருப்பான்னு. நல்லா கவனிக்கணும். இந்த படிப்பு, அந்தஸ்து, ஜாதி இதெல்லாம் இந்த சபைக்கு உள்ள வரும்போது வெளியில கயட்டி விட்டு உள்ள வந்துடணும். ஆமென். என்னைக்கு நம்ம ஆயக்காரனை போல நம்ம வெறுமையாக்குறோமோ, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் நமக்கு கேட்கும். கையை தட்டி. பரிசுத்த ஆவி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க நிறைய பேர் பரிசுத்த ஆவியை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. கையை தட்டுறது மட்டும்தான் ஆவியான நினைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இல்லாததை இருக்கிறதாய் உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. எங்க ஊழியத்தில் ஒரு பொண்ணு பிரின்சின்னு சொல்லி, அவங்களுடைய தங்கச்சி, கையை உயர்த்தது பாருங்க, அவங்க தங்கச்சி, அவளுக்கு குழந்தை கிடையாது, உடம்பு முழுசு சோரியாசிஸ் வியாதி அந்த பிள்ளைக்கு. நீங்க என்னுடைய சேனல்ல போய் அவங்க பேட்டி இருக்கும், போய் பாருங்க. நல்லா கவனிக்கணும். உடம்பு முழுசு சோரியாசிஸ் வியாதி, கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு குழந்தை கிடையாது. போய் டாக்டரை செக் பண்ணா ஓவரியில கிரிக்கெட் பால் சைஸ்ல கட்டி. நான் போய் சொல்லல, எனக்கு அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது. கட்டியை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா ஓவரியையே எடுத்துட்டாங்க. குழந்தை கிடையாது. அப்போ நீங்க நர்சஸ் கை வச்சு காட்டுங்க. 1 2 அவ்வளவுதான். 2 பேர் வந்திருக்கீங்க. நேற்று 4 பேர் வந்தீங்க. அங்கும் போனோம், சைஸா உட்காந்து சைஸா எந்திரிச்சு போனோம். பல்லவத்துக்கு போக முடியாதுங்க. ஏன் இப்படி கத்துறேன்? எதனால? இப்ப போகும்போது ஐயா எனக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்து அனுப்ப போறாரா? இல்ல காணிக்கை பேசி வந்தமா? இல்லை. யாம் பெற்ற இன்பம் பெருகட்டும் இவ்வையகம். ஆமீன் சொல்லுங்க. நேத்து இந்த பிள்ளைய இந்த உட்கார்ந்தானே, இங்க தம்பி ஒருத்தன் உட்கார்ந்தானே, இங்க அவன் இங்க உட்கார்ந்தா காணா போயிட்டான் பாருங்க அவன். ஆமீன் சொல்லுங்க. அவனை எப்படி தேவன் தொட்டார், அந்த பிள்ளையை எப்படி தேவன் தொட்டார், இந்த பின்னாடி இருக்கிற மகளை தேவன் எப்படி தொட்டார். ஏன் இந்த பிள்ளைகள் அழுவுது? இத்தனை நாட்கள் இந்த சபைக்கு வந்திருக்கீங்க, அழுதுருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. நாங்க எவ்வளவு பார்த்துட்டு வரோம், எங்கள் கண்கள் நிறைய பார்த்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த டெட் எட்டிங்க போனவன் எந்திரிச்சு வந்திருக்கான். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு 2-3 காரியங்களை சொல்றேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை படிங்களேன். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. கையை தட்டி சொல்லுங்க, துள்ளும். சொல்லுங்கம்மா, நீங்க முதல்ல கையை தட்டுங்க, அப்புறம் துள்ளும். அல்லேலூயா. துள்ளுகிற அனுபவம். வயிற்றில் இருக்கிற குழந்தை மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பிறகு துள்ளுது. ஏன்? மரியாளுடைய வயிற்றுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இயேசு எப்படி உண்டானாரு? பரிசுத்த ஆவியினால் உண்டானாரு. மரியாள் ஆல்ரெடி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதினாலே வாழ்த்துதலை கேட்கும் பொழுது எலிசபெத்தின் வயிற்றுக்குள் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. நான் சொல்றேன், துள்ளாத காரியங்கள் துள்ளணும்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். கையை தட்டி. என் பிள்ளை உருப்புடல பிரதர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு. என் மனைவி வியாதியா இருக்கிறா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு. என் குடும்பத்தில் இன்னும் விக்கினங்கள் இருக்கு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு. மரித்து போய் சில காரியங்கள் இருக்கு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு. அவைகள் உயிரடையும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, காலேப் பரிசுத்த ஆவியை உடையவனா இருந்தான். என் அன்பு தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை தொடுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். 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 மலேசியாவுக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு. ஒரு அம்மா வந்தாங்க. ஆல்ரெடி சொன்ன நினைக்கிறாங்க முதல் நாள் செய்தியில. 2 மார்பகத்திலையும் கட்டி, 2 கட்டி.
2 மார்பகத்திலையும் 2 சிஸ்டர்கிட்ட சொன்னேன். ஆமாம், 2 மார்பகத்திலையும் 2 கட்டி. பாருங்களேன், அவங்க வந்து சொன்னாங்க, அங்கே இந்த ஹீமோ கொடுத்து முடி விட்டு விழுந்துருச்சுன்னா எந்த வேலைக்கும் எடுக்க மாட்டான் மலேசியாவில். அவங்க தள்ளி வைக்கப்பட்டுருவாங்க, வீட்டுக்குள்ளேயே அடங்க வேண்டியது தான். நம்ம இந்தியாவில் தான் எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் வேலையை எடுக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகாமல் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வீட்டில் இருந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் பொய் கிடையாது. நாங்கள் கண்டால் கண்ட காட்சிகள். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன், சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா பிரதர் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனிமையாக பேசணும். சரி வாங்க, என்னன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இது பாருங்க, இதான் என் பிள்ளை, 14 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைய வெளில அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 மார்பகத்துலையும் கட்டியிருக்கையா, 2மே கேன்சர் கட்டின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், 2 மார்பகத்தில் இருக்க கட்டிங் கேன்சர் கட்டி. ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஹீமோ கொடுக்கணுங்கிறான், ஹேர் கொட்டிடும், வேலை இருக்காது. என் புருஷன் இறந்து போயிட்டார், என் வாழ்க்கை நிற்கதியா இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. நல்லா கவனிங்க, அன்னைக்கு ராத்திரி நானும் தம்பி எபியும் தான் போயிருந்தோம் அந்த இடத்துக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை, ஜாம் பண்ணி விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, நைட்டு ஃபுல்லாக அவங்களுடைய நினைவு தான் எனக்கு. ஐயோ இப்படி சொல்கிறாங்களே, ஏதாவது ஒன்று நடக்கணுமே, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணுமே, நாளைக்கு அந்த அம்மாவை பார்க்க முடியுமான்னு தெரியாது. என் அன்பு தேவ ஜனமே, நான் வந்துட்டேங்க, ஜோம் பண்ணிட்டு அழுது ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 2-3 வாரங்கள் 2-3 மாதங்கள் கழித்து அவங்க சொன்னாங்க, அந்த கட்டி 2 கட்டியும் கரைஞ்சு போயிடுச்சியா. டாக்டர்கிட்ட போய் பார்த்தோங்கய்யா, பெட் ஸ்கேன் எடுத்தோங்கய்யா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க யான்னு. ஓஹோன்னு அந்த அம்மா அழுதாங்க. இன்றைக்கும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பவர், பரிசுத்த ஆவியான கையை தட்டுறது சர்ச்சுக்கு அது மட்டும் இல்லைங்க, அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவர் தான் அவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் எங்கெல்லாம் பேசுறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் எடுத்து கட்டப்படுறாங்க. அந்த ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் ஒரு மாபெரும் மாற்றத்தை பார்க்க முடியும். ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. ஆவியானவர் இல்லைன்னா ஒரு அசைவு சபையில இருக்காது. ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவன் வேற ஆவி உடையவனாய் இருந்தான். நீங்க எந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? எந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, ஆண்டவர் கேட்டார் பேதுருவை பார்த்து, டேய் நீ எந்த ஆவியிலட நிரப்பப்பட்டிருக்க? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும், இவனை போட்டு தள்ளி போடுறான்னா. ஆண்டவர் கேட்டார், நீ எந்த ஆவியிலடா நிரப்பப்பட்டிருக்க? இன்னைக்கு சபைக்குள்ள வரோம், எந்த ஆவியில நம்ம நிரப்பப்பட்டிருக்கோம்? அதே வெறுப்பின் ஆவி, அதே அவிசுவாசத்தின் ஆவி இல்ல, அதே காய்மகார ஆவி, அதே மன்னியாமை என்கிற ஆவி, அதே வேதனை கொடுக்கிற ஆவி, அதே மேட்டின்மையான ஆவி, அதே நக ஆசையோட உள்ள ஆவி, அதே புடவ ஆசை உள்ள ஆவி, அதே கார் ஆசை உள்ள ஒரு ஆவி, அதே வேறு விதமான ஆவி இல்ல. ஆண்டவர் சொல்ல, பிரதர் உங்களுக்கு இல்லையா? பிரதர் எனக்கு இல்லைங்க. நான் சொல்லுவேன், யோசுவா 14:11 கொஞ்சம் குயிக்கா வாசிமா. மோசே என்னை அனுப்புகிற நாளில் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. ஆதியில் இருக்கிற பலனை காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆதியில் இருந்த பலன். ஆரம்பத்தில் ஊழியம் சூப்பரா இருந்திருக்கும். என்னையா ஊழியம் ஆரம்பத்தில் நல்லா ஃபோர்ஸா செய்வாங்க நிறைய பேர், போக போக மங்கி போயிடுவாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். விசுவாசிகள் ஆரம்பத்தில் பாருங்களேன், அப்படியே பெக்கம்பாங்க. கொஞ்சம் வளர்ந்து நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லாத பேருக்கு மூக்கு தொடச்சி விட்டு, கால் தொடச்சி விட்டு, கை தொடச்சி விட்டு, இப்படி தாண்டா ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தாண்டா சட்டை போடணும், இப்படி தாண்டா பேண்ட் போடணும், இப்படி தாண்டா இன் பண்ணணும், இந்த கலர் பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் போடுறா, இந்த பேண்ட் போட்டினா இப்படி சாக்ஸ் போடுறா, இந்த ஷூவை இப்படி ஷைன் பண்ணி போடுறா, இப்படி உட்கார்றா, இப்படி எந்திரிடா. எவ்வளோ பேரை வளர்த்துருப்பேன். நல்லா யோசனை பண்ணி, 30 ஆண்டு கால ஊழியம் எனக்கு. எவ்வளோ பேரை வளர்த்துருப்பேன். எவ்வளோ பேர் பாய் சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். ஐயோயோ நம்மளால ஓட முடியாதுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடுகிறோம். ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடுகிறோம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க? கை வெட்டி காட்டுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கை வெட்டி காட்டுங்க. தயவுசெய்து பரலோகம் பார்க்குதுங்க, இதுக்கும் கை வெட்டாமல் இருக்காதீங்க. கை வெட்டி காட்டுங்க. ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த நபர்கள் கை வெட்டி காட்டுங்க. ஆமா சரி. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் கை வெட்டி காட்டுங்க. ஆமா
நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பிரதரை பார்த்து கேட்குறேன், கோச்சிக்க மாட்டீங்களா பிரதர்? ஞானஸ்தானம் எடுத்த நாளில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? இப்போ கம்மியாயிட்டு இல்ல, ஏதோ சர்ச்சைக்கு போனா போதும், நமக்கு தெரியாதா? எவ்வளவு வேற பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு ஒருத்தர் கூட வர்றாரு, அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்த தூதர்கள். கையை தட்டி, ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த வைராக்கியம், ஆதியில் இருந்த ஜப வாழ்க்கை, ஆதியில் இருந்த அர்ப்பணிப்பு. ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்போம், போக 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 அப்படி என்ன ஆயிடும், மங்கிடும். எனக்கு தாயாரை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. என்ன ஒர்ஷிப் இல்ல, சூப்பரா பண்றாங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமா, நல்லா பண்றாங்க. இந்த வயசுலையும் நல்லா ஒரு வர்ஷிப். லேடிஸ் எவ்வளோ பலவீனமானவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே? சென்ஸ் நின்றலாம், லேடிஸ் எவ்வளோ பலவீனங்கள் இல்லை. ஆமா, ஆனாலும் நிற்க வைக்கிறாரே கர்த்தர், பேச வைக்கிறாரே கர்த்தர். இது பேர் என்ன தெரியுமா? ஆதியில் இருந்த அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். மரணம் வரைக்கும் இணை பிரியாத தேவனுடைய அன்பு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி இவன் சொல்றான், அந்த நாளில் இருந்த பலன், அப்பொழுது 40 வயது, இப்பொழுது 85 வயது. அந்த நாளில் இருந்த பலன் எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. மோசே குறித்து பைபிள்ல வாசிங்கன்னா, அவன் சாகுற வரைக்கும் அவனுடைய பலன் குன்றி போகவே இல்லை. நான் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நான் சாகுற வரைக்கும் கண்ணாடி போடக்கூடாது ஆண்டவரே, நான் சாகுற வரைக்கும் தலைமுடி நிறைக்க கூடாது ஆண்டவரே. இதெல்லாம் என்னுடைய ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாகுற வரைக்கும் என்னுடைய முழங்கால்களில் பலவீனங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. சாகுற வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் மகிமையாய் செய்யணும். சாகுற வரைக்கும் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் பிரசங்கம் பண்ணி முடித்த அந்த ஸ்டேஜ்லயே நான் மரணிக்கணும்னு விரும்புறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. எனக்கு அதுதான் ஆசை. ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த அர்ப்பணிப்பு, ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த தாழ்மை எங்கே இப்போது? எங்கே இப்போது? எபிரோனை சுதந்திரிக்கணும்னா ஆதியில் இருந்த பலனுக்கு திரும்புங்கள், ஆதியில் இருந்த வைராக்கியத்திற்கு திரும்புங்கள், ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்புங்கள், ஆதியில் இருந்த தரிசனத்துக்கு திரும்புங்கள். என்ன பார்க்குறோம் இப்பயும் சொல்லுவானே, எப்படி நான் மெயின்டைன் பண்றீங்க அந்த கிஃப்ட் அம்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் ஆரம்பத்தில் ஷைன் பண்ணுவாங்க, போக போக அப்படியே போயிடுவாங்க. எப்படி அந்த கிஃப்டை இன்னும் மெயின்டைன் பண்றீங்க? எப்படி ஆண்டவரோட இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நாளில் 2வது நாளே நான் பிசாசு வரட்டினவன், இன்னைக்கு வரட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் 2வது நாளைக்கு ஜெபம் பண்ண சிலர் கீழே விழுவாங்க, இன்னைக்கு அது நடக்குது ஊழியத்தில். நான் 3வது நாளே ப்ராபசி சொன்னவன், இன்னைக்கு சொல்லிக்கிட்டு தாங்க. தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்க, இருக்கும். என்ன சொன்னமோ அதுதான் நடக்குது. என் அன்பு தேவ ஜனமே, ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த வைராக்கியம். அன்னைக்கெல்லாம் 8 மணிக்கு ஆராதனைனா என்ன பண்ணிடுறோம், 7:50க்கெல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு சோத்ரான் 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 சோத்ரான். இந்த தம்பி அழகா சோத்திரம் சோத்திரம் சொல்லியா சோத்ர சொல்லு சொல்லு பார்த்துங்க, என்ன அழகு பாருங்க அந்த சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தம்பியை நான் கூட்டு போயிடலான்னு இருக்கேன்யா, எனக்கு சோத்திரம் சொல்ல ஆள் இல்லைங்க, கூட்டு போயிடலான்னு இருக்கிறேன். வந்து நீ வந்து சோத்திரம் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லுவியா? மாச சம்பளத்தை தர்றேன், சோத்திரம் மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லுவியா? ஒரு நாளைக்கு 5000 சோத்திரம் சொல்லு, சோத்திரம் சொல்லு, சோத்திரம் சொல்லு, நல்ல சத்தமா. அவ்வளவுதாங்க. ஆதியில் இருந்த அன்பு. வெக்கம் வருது இப்பெல்லாம் நமக்கு இல்ல? ஊழியம் அப்படி வளர்ந்துட்டுனா வேற மாறிலாம். நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க எப்படி, நாங்க வேற மாதிரி. நான் சொல்லவா, இது ஒரே மாதிரி ப்ரோ. இது ஃபேஷன் புக்கு கிடையாது, இது ஸ்டாண்டர்ட் புக்கு. நாளுக்கு நாள், மாசத்துக்கு மாசம், வருஷத்துக்கு வருஷம் இது மாறாத, நீ தான் மாறுவ. ஆமென் சொல்லுங்க. இதுல இது வரைக்கும் என்ன கிடையாது, சிலிவுலஸ். இதுல இருந்து இது வரைக்கும் ஆனா கையை உயர்த்தி, அதுக்குதான் அப்பவே பரிசுத்தாவியன் சொன்னார் போல இருக்கே, இந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்தே கூடாதப்பா, பரிசுத்தவான்கள் ஆண்கள் மட்டும் பரிசுத்தமான கைகளை அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு, அதுவெல்லாம் சிலிவுலஸ் போடுன்னு. நல்லா கவனிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தம் எங்கே?
என் ஊழியத்துக்குள்ள வந்தவொடனே நான் ஒரு அறிவுள்ள ஒரு ஜெபம் பண்ணேன். அப்போ என்னை பரிசுத்த ஆவியானவர் பண்ண வச்சாரு. என் ஊழியத்துக்குள்ள ஒரு நாள் வந்தாலே, ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு ஒரு பெண் வந்திருந்தால் அவளை நான் திருமணம் முடிக்க மாட்டேன். எத்தனை வயசுல? 18 வயசுல. அன்னைக்கு பண்ண ஜெபம் தான். ஆமா, எவ்வளோ போராட்டங்கள். இப்பவே இவ்வளவு அழகா இருக்கான அன்னைக்கு ஏன் பொறாமப்படுறீங்க பிரதர்? யோசனை பண்ணி பாருங்க. வாலிபத்தில் இன்னும் ஸ்பீடா என் அன்பு தேவச்சன அப்படிலாம் பொருத்தனை பண்ணுங்க. அப்படிலாம் பொருத்தனை பண்ணுங்க. நீ கீபோர்டு வாசிக்கிறவன் வர்ஷிப் பண்றத கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்றானா இல்லையா? பண்றானா இல்லையா? நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அதுக்கு சப்போர்ட் மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்க. கீபோர்டு வாசிக்கிறவன் கர்த்தர் பேசுறாரு. வர்ஷிப் பண்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி எப்படி பேசுவார் கர்த்தர்? எனக்கு புரியல ஒன்றும். அது எப்படி பேசுவாரு? இதுக்கு மட்டும் கர்த்தர் பேசிடுறாரு. பரிசுத்தமாயிரு பேசுறது இல்ல, விசுவாசமாயிரு பேசுறது இல்ல. பொம்பளை பிள்ளைய வளர்க்குற நீங்க நல்ல ட்ரெஸ்ஸிங் வாங்கி கொடுங்க. தயவுசெய்து சொல்றேன், ஒரு தகப்பன் ஸ்தானத்துல சொல்றேன், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. குசுப்பு ட்ரெஸ் கேட்பா, சிம்ரன் ட்ரெஸ் கேட்பா இல்லையா? வாங்கி கொடுக்காத, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு. உடலை மூடுற மாதிரி சட்டை வாங்கி கொடு. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு நிர்வாணம் காணப்படாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். என் ஊழியத்தில் நீங்க பாருங்க, படித்தவர்கள் பட்டத்தாரிகள் பயங்கரமான ஆட்களை தான் கர்த்தர் வச்சு கொடுத்துருக்கிறாரு. வித்தியாசமான ட்ரெஸ்ஸாக இருந்தால் வெளில போன்றுவான், ஊழியத்துக்குள்ளே வராத. ஏன்? ஆதியில் அப்படி பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். முடிவு பரியந்தம் அப்படி நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு? உத்தமமாய் பின்பற்றுங்கள், பரிசுத்த ஆவி உடையவர்களா இருங்கள், ஆதியில் இருந்த பலனுக்கு திரும்பி வாங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? சாயங்காலம் ஆண்டவர் பெரட்டு எடுப்பார் நிறைய பேரை. ஆமீன் சொல்லுங்க. வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். அதனால இன்னைக்கு காலையிலேருந்து நல்ல உபவாசத்தோட நல்ல ஜெபசிந்தியோட சாயங்காலம் வாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஞானஸ்தான ஆராதனைலாம் இருக்கிறதுனால என்னால் வேகமாய் முடிக்க ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென். பரிசுத்தத்தை பற்றி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகளுக்கு நேற்று பாருங்க, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு டிஷர்ட் போட்டான், கொன்னுடுவான்ட்டேன். இது என்ன ட்ரெஸ்ஸு? மாத்து. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கணும். எப்படி ஃப்ரீயா? அதுக்கு நீ ஏதேன் தோட்டத்துக்கு போயிடணும். ஆமீன் சொல்லுங்களேன். நெய்வேலியில் இருக்கக்கூடாது, கல்லூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடாது. எங்க போயிடணும்? ஏதேனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் நான் பரிசுத்த, அவர் சொன்னார், நான் பரிசுத்தரா, நீங்கள் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் சொல்லுங்க. வாயை திறங்க, முடிச்சிடுறேன். நீங்கள் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும், உங்க கண்கள் எதை பார்க்கிறது மகளே, உன் காது எதை கேட்கிறது மகனே, யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் சொல்றீங்க, ஐயா நாங்கெல்லாம் வயசாயிட்டுங்க, பேரம்பேத்திலாம் எடுத்துட்டோங்க, அதனால எங்களுக்கெல்லாம் பாவம் வராதுங்க. நான் சொல்லவா, என் ஊழிய அனுபவத்தில் 84 வயசு தாத்தா வந்தார். எனக்கு ஜெபமுனியான்னாரு. எங்க சொந்தக்காரர் தாத்தா. என்ன தாத்தான்னு கேட்டேன். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தா என்னமோ பண்ணுது, அதனால ஜெபம் பண்ணுன்னாரு. நான் அனுபவிச்சு வந்திருக்கேன். நீங்க சொல்றீங்க, நினைக்கிறீங்க இன்னைக்கு 40க்கு மேல, 45க்கு மேல தான் போராட்டமே வருது. இன்னைக்கு எவ்வளவுக்கு வருது? 45க்கு மேல தான் வருது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தர் வரும்பொழுது நம்முடைய வஸ்திரம் வெந்து போகாமல் இருக்கட்டும், நம்முடைய நிர்வாணம் காணப்படாமல் இருக்கட்டும். தேவன் எப்ரோனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். தேவன் கானானை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரிக்க வைக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்களும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? பழைய பலனுக்கு திரும்புங்க தம்பி, பழைய பலனுக்கு வாங்க, பழைய அர்ப்பணிப்புக்கு வாங்க. விசுவாசத்தோட இருங்க, ஆவியில நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.